கருப்பு திரைப்படத்தோட ரிலீசிங் டேட் பற்றின அப்டேட் தாங்க இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் பொங்கல் அப்படிங்கிறது தமிழ் படங்களோட ரிலீஸிங்காக 2 ஸ்லாட்டாக வந்து அப்படின்னா பிரிஞ்சிருக்குது. ஒன்று ஜனவரி 9லேருந்து ஜனவரி 13 வரைக்கும், இன்னொன்று ஜனவரி 14லேருந்து ஜனவரி 19 வரைக்கும். ஜனவரி 9லேருந்து 13 வரைக்கும் 2 பெரிய படங்கள் இருக்குது, ஜனநாயகன் அதே மாதிரி பராசக்தி. பட் ஆனால் ஜனவரி 14லேருந்து ஜனவரி 19 வரைக்கும் எந்த ஒரு பெரிய படங்களும் இல்லை. அந்த ஒரு இடத்துல ஒரு படம் கண்டிப்பாக வரப்போகுது. அது என்ன படமாக இருக்கும், உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு பெரிய ஹீரோ படமாக தான் இருக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் வேறு பெரிய ஹீரோ படம்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, சூர்யா அண்ணா தான். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு அங்கே இடத்துல சூர்யானோட கருப்பு படம் தான் வரப்போகுது. கரெக்டாக ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சு சூப்பராக வந்துட்டு இருக்குது. அந்த ஒரு திரைப்படத்தோட ஓடிடி ரைட்ஸும் சேல் ஆயிடுச்சு. அதே மாதிரி சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாமே வந்து இப்போனா பெரிய விலைக்கு விற்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. மியூசிக் ரைட்ஸ் திங்க் மியூசிக் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் கன்ஃபார்ம் வந்துட்டு அந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அந்த ஒரு படத்தோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம ரெட் ஜெயின்ஸ் கூட. ஸோ அதனால் ஸ்க்ரீன்ஸும் நிறையாவே வந்துட்டு வாங்கித்தர முடியும். இன்னொரு விஷயம், அப்போ ரிலீஸ் பண்ணால் கிட்டத்தட்ட அது சோலோ ரிலீஸுக்கு தான் சமம். ஏன்னா ஜனநாயகன் பராசக்தி ரிலீஸ் ஆகி 5 நாள் 4 நாள் ஆயிருக்கும். ஸோ 5 நாள் 4 நாள் ஆயிடுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படம் தான். இன்னொன்று இந்த 2 படங்களும் பராசக்தி ஜனநாயகனும் கண்டிப்பாக ஹிந்தியில் ஓட போகல. ஏன்னா பராசக்தி வந்துட்டு ஆன்டி ஹிந்தி ஃபிலிம். ஹிந்தி எதிர்த்து வர படத்தை எப்படி நார்த் இந்தியாவில் ஓட விடுவானுங்க, ஓட விட மாட்டானுங்க. ஜனநாயகன் வந்துட்டு முதல்ல ஏன் ஓடாதுன்னு நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அந்நேரமே அவர் கூட சேர்ந்து பிரபாஸோட படமும் வருது. ஸோ அதனால் அதான் பீக்கில் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு படம் வந்துட்டு அங்கே ஓட போகிறதில்ல. ஸோ அதனால் அதுக்கடுத்து வரப்போகிற கருப்புக்கு தான் நார்த் இந்தியாலேயும் அதிகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வசூல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா இடங்களையும் ஓரளவுக்கு வசூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு க்ளீன் டைம், இந்த ஒரு டைம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா 300 கோடி அசால்ட்டாக எடுக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறாங்க கருப்பு டீம் சொல்லி தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மணிக்கு தான் பராசக்திக்கு சொல்லிட்டாங்க. அடுத்த ரெட் ஜெயின்ஸோட பிளான் படி இதுவாக தான் இருக்கணும். ஸோ 2-3 நாட்கள் வெயிட் பண்ணலாம், அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு. உங்களோட கருத்து எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.